திருவண்ணாமலையில் இன்று மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இது பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று மாலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் மகாதீபமானது இன்று மாலை 6 மணி அளவில் ஏற்றப்பட இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாடை நோக்கி, அதாவது திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். இதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக சிறப்பு பேருந்துகள் மற்றும் சென்னையிலிருந்து விழுப்புரம் வரை 30க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பாக 150 இடங்களுக்கு மேலாக 14 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதையில் RO வாட்டர் ஆனது அங்கங்கே குழாக்கள் மூலமாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அவர்களுக்கு வேண்டிய கழிப்பறை வசதிகள், மருத்துவ முகாம்கள், மொத்தம் 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இந்த பாதையை சுற்றிலும் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பொது தரிசனமானது பிற்பகல் 12 மணியோடு நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் இதை பொது தரிசனத்தில் பங்கேற்கவும் ஏராளமான மக்கள், அதாவது ஒரே நேரத்தில் அந்த கோவிலுக்குள் வர ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல், ஏனென்றால் இந்த பொது தரிசனத்தில் மட்டும்தான் பொதுமக்கள் அனைவரையும் உள்ளே கோயிலுக்குள் அனுமதிப்படுவர். பிற்பாடு அவர்கள் அனைவரும் வெளியேற்றி மாலை 6 மணிக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த மகாதீபம் தொடர்பான நிகழ்வுகளுக்காக பொதுமக்கள் வெளியேற்றப்படுவர். அந்த சமயத்தில் 6600 பேர் மட்டுமே கோவிலில் அனுமதிக்கப்படுவர் எனவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த 6600 பேர்கள் பாஸ் வைத்திருப்பவர்கள் QR ஸ்கேன் மூலம் ஸ்கேன் செய்யப்பட்டு அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் அறநிலைத்துறை சார்பாகவும் இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றிலும் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த கோவிலுக்குள் நடக்க இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் பொதுமக்கள் வெளியிருந்தே காணுவதற்காக இங்கு கிரிவல பாதை சுற்றிலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பெரிய பெரிய LED திரைகளானது அமைக்கப்பட்டு அந்த திரைகள் மூலமாக உள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பானது செய்யவும் தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் மலை மேலே ஏற வேண்டாம், அந்த மகாதீபத்தின் போது ஏற வேண்டாம் என்பதற்காக காவல்துறையினரும் மலையின் மேல் ஏறக்கூடியவர்கள் உரிய அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே அவர்கள் மலையின் மீது ஏற அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முழுமையான பரிசோதனைகளுக்கு பிற்பாடு தான் காவல்துறையினர் இந்த கிரிவல பாதையில் வாகனங்கள் வரக்கூடிய வாகனங்களையும் தடுத்து நிறுத்தி அதாவது வேறு பாதையில் மாற்றி விடுகின்றனர். அதே போல இந்த மலையில் ஏற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கு வரும்பொழுது ஏற்கனவே இங்கு மலை சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் பொதுமக்களுக்கு அறிவுரையானது வழங்கப்பட்டு அவர்களை கிரிவல பாதையிலே காவல்துறையினர் தொடர்ந்து அனுப்பி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த மகாதீபத்தை முன்னிட்டு, ஏனென்றால் பலவிதமான நேர்த்தி கடன்களோடு ஆண்டுதோறும் இந்த திருவண்ணாமலைக்கு வருவது நம்மளால் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படாத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனைத்து ஏற்பாடுகளும், காவல்துறை சார்பாகவும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களை பாதுகாக்க வகையில் பெற்றோர்கள் மூலமாக பெற்றோருடைய தொலைபேசி எண், முகவரி, பெயர் உள்ளிட்டவைகளை எழுதி டேக் ஒன்று குழந்தைகளுடைய கைகள் கட்டப்படுகிறது. உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு பணிகளும் சரி, இந்த ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்டவைகள் தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிரிவல சுற்றிலும் செல்லக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து ஒலிபரிக்கைகள் மூலம் தங்கள் உடைமைகளை பாதுகாப்பான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. மே ஐ ஹெல்ப் யூ என காவல்துறை சார்பாக 85 இடங்களுக்கு மேலான இந்த போலீஸ் பூத்தானது அமைக்கப்பட்டு அவர்களுக்கான அறிவுரைகளும் அதே போல மருத்துவ முகாம்களும் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. 250 இடத்துக்கு மேலாக அன்னதான முகாம்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் செல்லக்கூடியவர்கள் வேண்டிய குடிநீர் மற்றும் அவர்களுக்கு வேண்டிய உணவுகள் இந்த அன்னதானம் உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படும். அது பெற்றுக்கொண்டு பொதுமக்கள் இந்த கிரிவல பாதையில் சுற்றி வர அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக சிறப்பாக செயல்பட்டு உள்ளதாக குறிப்பிடுகின்றனர். மோகன், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் அங்கு பொதுமக்களுக்கு செய்யப்பட்டிருக்கும் அடிப்படை வசதிகள் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் வினேசன்.